ஸ்ரீ சாயி சச்சரித்தம் அத்தியாயம் 37 சாவடி ஊர்கள். சாயியின் வாழ்க்கை புனிதமானது. அவர் அன்றாட நடைமுறை ஒழுக்கம் புனிதமானது. அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை. சில நேரங்களில் அவர் பிரம்மானந்த, அதாவது தெய்வீக ஆனந்த பெருநிலையில் இருந்தார். மற்றும் சில சமயங்களில் ஆன்ம நாணத்துடன் அடக்கமாய் இருந்தார். ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளின் தொடர்பே இன்றி தனித்து இருந்தார். முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்க மயக்கமாகவோ இருக்கவில்லை. தனது சொந்த ஆன்மாவிலே அவர் கட்டுப்பட்டு இருந்தார். அமைதியான, நிசப்தமான, அசைவற்ற கடலைப் போல அவர் காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர். எவரே அவரின் சொல்லில் அடங்கா பெருங்குணத்தை விவரிக்க இயலும்? அவர் ஆண்களை சகோதரர்கள் என்றும் பெண்களை சகோதரிகளாகவும் தாயாராகவும் கருதினார். எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர தூய பிரம்மச்சாரியாகும். அவர் தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது மரணம் வரை நம்மிடம் நிகழட்டும். அவர் தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம். அவரை அனைத்து ஜீவராசிகளிடம் காண்போம். அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம். ஹேமாபந்த் விளங்கி செல்வதாக தாமே கருதும் வேதாந்தத்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்குரை புரிந்த பின் சாவடி ஊர்வலத்தை விவரிக்க செல்கிறார். சாவடி ஊர்வலம் பாபாவின் படுக்க அறையை முன்பே விவரிக்கப்பட்டது. ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார். மறுநாள் சாவடி, அதாவது மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் கொண்ட ஒரு கட்டிடத்தில் தூங்கினார். பாபா இவ்வாறு மாறி மாறி தூங்குவது மகா சமாதி அடையும் வரைக்கும் நடைபெற்றது. 1909 டிசம்பர் 10 முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்ய தொடங்கினர். சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர். மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர். அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வடக்கு திசைக்கும் பாபாவின் முன்னாலும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது. பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தனர். பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர். தங்கள் கைகளில் கால், சப்லா, கர்த்தால், மிருதங்கம், கஞ்சீரா, கோல் முதலிய இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டு பஜனை நடத்தினர். அங்குள்ள அடியவர்களை எல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார். புறத்தே உள்ள திண்ணையில் சிலர் தங்கள் தீவெட்டிகளை ஒழுங்குபடுத்தினர். சிலர் பல்லாக்கை அலங்கரித்தனர். சிலர் தங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை வைத்துக் கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டிருந்தனர். மூளையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது. மசூதியை சுற்றிலும் எரியும் விளக்குகளில் வரிசை தங்கள் ஒளியை சிந்தினார். ஷாம்கர்னா என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது. பின்னர் பத்தியா பாட்டில் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார். பத்தையா வந்து தன் கைகளை பாபாவின் அக்குளில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார். பத்தையா பாபாவை மாமா என்று அழைப்பார். உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது. நமது உடம்பில் பாபா வழக்கமான கப்னியை அணிந்து சட்கா, அதாவது சிறு தடி தனது அக்குளில் வைத்துக் கொண்டு தம் சீலிங், அதாவது புகைப்பிடிக்கும் மண்புலார், புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக் கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார். பின்னர் பத்தையா பொன்னால் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஒரு அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார். இதன் பின் பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டையை தனது வலதுகால் கட்டை விரலால் சிறிது பின்னுக்கு இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார். தாஷி, அதாவது தம்பட்டம், பேண்ட், சங்குகள், மிருதங்கம் முதலிய எல்லா விதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதமான ஒலிகளை எழுப்புகின்றன. வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ண ஜால காட்சிகளை காட்டுகின்றன. வீணை, மிருதங்கத்துடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்க துவங்குகிறார்கள். சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினர். சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்துச் செல்கின்றனர். மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தாரர்கள் பாபாவுக்கு கட்டியம் கூடினர்.
பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் சாமரம் பிடித்துக் கொண்டிருந்தவர்களும் விசிறியவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அடியார்களின் கைகளால் தாங்கப்பட்டு பாபா நடந்து வரும் வழியில் துணி மடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. பக்கையா பட்டேல் அவரது இடதுகையும், மகாசபதி வலதுகையும், பாபுசேப் ஜோக் அவர் தலைமீது குடையும் பிடித்திருந்தனர். இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார். முழுமைக்கும் அலங்கரிக்கப்பட்ட ஷாம் கர்ணாயின் சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது. அதன் பின் பல்லாக்கு குட்டிகள், ஏவலாட்கள், இசைப்பாடுவோர் மற்றும் அடியார் கும்பல் வந்தன. ஹரிநாமமும் சாயிநாமமும் இசையுடன் இணைந்து குரலொலி வானை பிளந்தது. இவ்விதமாக ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து களிப்புடன் காணப்பட்டனர். இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார். ஏதோ ஒரு விசித்திரமான ஒளியுடன் அவர் பிரகாசித்தார். அதிகாலை போன்றோ உதய சூரியனின் சபையை போன்றோ அவர் முகம் சுடரொளி வீசியது. ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்துடன் பாபா அங்கு யாவரையும் கூப்பிடுவோர் போல் வடக்கு திக்கை நோக்கி நின்றார். எல்லா இசைக்கருவிகளும் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது பாபா தனது வலக்கையை மேலும் கீழும் இறக்கி சிறிது நேரம் அசைக்கிறார். இந்நேரம் காகாஷாப்தி ஷிப் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை கொண்டு வெள்ளிக்கட்டுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனில் அடிக்கடி தூவுகிறார். இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிக சிறப்பாக ஒலித்தன. பாபாவின் முகம் நிலை உறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடன் அழகுடன் கதிரை உமிழ்ந்தது. எல்லா மக்களும் இச்சோதியை தங்கள் மன நிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள். இந்நிகழ்ச்சியின் காட்சியும் உயர்வான கீர்த்தியும் விவரிக்க வார்த்தைகள் தடுமாறுகின்றன. சில சமயங்களில் மகாசபதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தோர் போல் ஆடுகிறார். ஆனால் பாபாவின் ஏக்ரிக சித்தம், அதாவது கவனம், சிறிதளவும் களையப்படாது கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர். தனது கையில் விளக்குடன் பத்தையா பட்டேல் பாபாவின் இடதுபுறத்திலும், பகத் மகாசபதி வலதுபுறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். எத்தகைய சுந்தர ஊர்வலம், எத்தகைய பக்தியின் பாங்குகள்! இவை காண ஆண்களும் பெண்களும் ஏழை பணக்காரர்களும் அங்கு ஒன்றாக திரண்டுள்ளனர். பாபா மிக மெதுவாக நடக்கிறார். பக்தர்கள் இரு மருங்கிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள். இவ்விடத்து வெளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி ஊடுருவி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது. அக்காட்சியும் நாட்களும் சென்று விட்டன. ஒருவரும் அவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது. எனினும் அக்காட்சியும் தோற்றத்தையும் நினைவு கூர்ந்து மனக்கண் முன் கொணர்ந்தும் நமது உள்ளங்களுக்கு அமைதியும் திருப்தியும் கொணரலாம். சாவடியும் நல்ல வெண்மையான கூரை, கண்ணாடிகள், பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவை அடைந்ததும் பத்தையா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமர செய்து நல்ல கோட்டை அணிவிக்கிறார். பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகிறார்கள். இறகுகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்கு சூட்டுகிறார்கள். அவர் கழுத்தை சுற்றி பூமாலை, அணிகலன்கள், பொன்மாலை, நறுமணம் கவலும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியும் வைணவ அடியார்கள் போன்று நாமம் போன்று இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் வரை நீண்ட நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள். தலை அணியை அடிக்கடி மாற்றுகின்றனர். அவர் தூக்கி எறிந்து விடுவாரோ என்று பயந்து அவர்கள் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி மேலே பிடிக்கிறார்கள். அவர்கள் உள்ளங்களை எல்லாம் பாபா அறிகிறார். அடக்க ஒடுக்கத்துடன் தடை செய்யாமலும் அவர் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாக கீழ்ப்படுகிறார். அலங்காரங்களுடன் அவர் வியத்தக்க அழகுடன் திகழ்கிறார். நானா சாஹிப் நிவேன்கர் கம்பை சுற்றி செய்துள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார். பாபு சாஹிப் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார். அத்தியம் பூஜையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார். பாபா தனது ஆசனத்தில் அமரும்போது பத்தையாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதங்களில் விழுந்து பணிகிறார்கள். பாபாவின் திண்டின் மேல் சாய்ந்து கொண்டு இருக்கையிலும் அமரும்போது இருமங்கும் உள்ள அடியவர்கள் சாமரம் விசிறியும் வீசுகிறார்கள். பின்னர் பாபா சிலின், அதாவது புகைப்பிடிக்கும் மண் குழாய் தயார் செய்து அதை பத்தையா பட்டேலிடம் கையில் கொடுக்க அவர் அதை தனது சுவாசத்தால் ஒரு முறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் குடிக்கிறார். பாபா புகைத்த பின்
மகா பகத் மகா சாபதியிடம் கொடுக்கப்பட்டு இதனை சுற்றி எல்லோரிடம் வழங்கப்படும். ஜடமான சிலி புனிதமாக்கப்பட்டது. அது பலவிதமான தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருந்தது. குயவர்கள் அதை மிதியுண்டு சிறந்த வெயிலில் காய வைத்துவிட்டு நெருப்பில் சுடப்பட்டு அது பாபாவின் கையில் படுவதற்கும் அவரின் முத்தத்தை பெறுவதற்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது. இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூ மாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் இடுகிறார்கள், செண்டும் அளிக்கிறார்கள். உணர்வு வசமுற நடு நிலைமையின் அவா இன்மையின் அவதாரமாகிய பாபா அட்டிகை அணிகலன்கள், பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவை பற்றி எல்லாம் எல்லளவும் கவலைப்படவில்லை. ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவர்கள் தங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடைய அனுமதிக்கிறார். முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒலித்துக் கொண்டிருக்க பாபுசப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களிடம் ஆரத்தி காண்பிக்கிறார். இந்த ஆரத்தி முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடை பெற்றுக் கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். சத்யா பட்டேல் அவருக்கு சிலிம், பன்னீர், அக்சர், சென்ட் இவைகளை அளித்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம், அன்பு ததம்ப என்னை பார்த்துக்கொள், வேண்டுமானால் போ, இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக் கொள் என்று கூறுகிறார். சரி என விடையளித்துவிட்டு சத்யா பட்டேல் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார். பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்துக் கொள்கிறார். ஒன்றன் மேல் ஒன்றாக 50 அல்லது 60 வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இளைப்பாற செல்கிறார். வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் முன் சாய்பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியாக வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து நாமும் இளைப்பாறுவோம் ஆக.